ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க. மல்லி சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மல்லியை வந்து உள்ளே வச்சு முட்டி வந்து தட்டிட்டு இருக்காங்க. எதுக்கடா வந்து முட்டிக்கு வந்து தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்களா? ஆமாங்க, பஞ்சலோகம் சிலையை வந்து மல்லி தான் வந்து தேடிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து போயிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம விஜய் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா? கண்டிப்பாக வந்து மல்லியை வந்து வெளியே வந்து எடுக்கிறதுக்கு வந்து ட்ரையே பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எனக்குள்ளே வந்து தோணுது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல வரேன்னு பார்த்தீங்களா, அவள் ஒரு திருடி, அவளுக்கு வந்து யாருமே வந்து இந்த வீட்டில் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வந்து என்கிட்ட வந்து நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்கிறாரு. சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரிக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாயிடுங்க. அந்தளவுக்கு வந்து சந்தோஷத்தில் வந்து குதிக்க போகிறாங்க. அப்படி வந்து என்ன குதிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, எப்படியோ வந்து சவால் விட்ட மாதிரி வந்து நான் வந்து பண்ணல, அந்த இடத்துல வந்து செஞ்சு காட்டிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதாவுக்கும் ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்க போது, அந்தளவுக்கு வந்து சந்தோஷமாக இருக்க போது. சரி, ஓகே, இந்த சந்தோஷம் வந்து ரொம்ப நேரம் வந்து நீடிக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வந்து நீடிக்காது. எதுக்காக வந்து நீடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறேன் பாருங்கள். கண்டிப்பாக வந்து அந்த கோயிலில் வந்து தர்மகர்த்தாவையும் அந்த கோயில் நிர்வாகத்துக்கிட்ட வந்து நம்ம ராஜேஸ்வரி கிட்ட எல்லாருக்கிட்டையும் வந்து பேசி வந்து இந்த சிலையை வந்து திருடி மல்லியோட பேக்கில் வந்து வச்சுருக்க முடிஞ்சிருக்காது. ஏன்னா வந்து யாரோ ஒருத்தர் மூலிமா தான் வந்து பண்ணியிருக்க முடியும். அந்த யாரோ ஒருத்தர் வந்து சிசிடிவி கேமராவில் வந்து கண்டிப்பாக வந்து மாட்டியிருக்க போகிறாங்க. அந்த சிசிடிவி கேமரா வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அங்கேருந்து வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து இங்கே வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனை வந்து தொடர்பு கொண்டு எப்படியோ வந்து இவங்கள வந்து நடவடிக்கை வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன பண்ண போகிறாங்க அந்த ஊரில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்து மல்லியை வந்து அரெஸ்ட் பண்ணி சொன்னவங்க கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து போயிட்டு வந்து மாட்டைக்கு தான் வந்து போகிறாங்க. யார் வந்து சொன்னது, எதுக்காக வந்து சொன்னாங்க, யார் வந்து எடுக்க சொன்னது அப்படின்னு எல்லாமே வந்து புட்டு வந்து வைக்க போகிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதாவும் வந்து மாட்டிக்கு தான் போகிறாங்க. மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கினார் ஒருத்தர், அவரை காப்பாற்றணும் கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து பாட்டு பாடிட்டு ஜாலியாக வந்து இந்த சீரியலை வந்து பார்க்க வேண்டியதான். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த சீரியலை வந்து ஏன்டா வந்து பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டயர்டு வந்து காட்டுறாங்க பாருங்கள். எப்போ பாரு மல்லியை வச்சு செய்கிறதே தான் வந்து பொழப்பு வந்து காட்டிகிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு வந்து கடுப்பாகவே இருக்குது. சரி, எந்த அளவுக்கு வந்து கடுப்பாகுன்னு பார்த்தா, நம்ம ஒரு நாளைக்காச்சும் வந்து மல்லி வந்து ஏதோ வந்து ஹீரோயிஸ்ட்டை வந்து காட்டுவாங்க, ஹீரோயினை வந்து காட்டுவாங்க, ஹீரோயினாக வந்து மாஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டைமும் வந்து அவங்கள வந்து ஹீரோயினாக வந்து காட்டுறதுக்கான வாய்ப்பே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எனக்கு வந்து தோணுது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, என் அப்பா பாரு வந்து ஒரு அப்பாவை போட்டு அனுபவிக்கிற மாதிரி வந்து நல்லா துணியை வந்து ஊற வச்சு நல்லா குக்கு புளிகிற மாதிரி வந்து அந்த அளவுக்கு வந்து மல்லியை வந்து போட்டு வந்து நல்லா வந்து அடித்து துவைச்சி தும்சம் பண்ணுறாங்க. இப்போ மல்லியோட வறுமையிலையும் மல்லியோட பண பிரச்சனைனால தானே வந்து இந்தளவுக்கு வந்து மல்லியை வந்து போட்டு வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க. மல்லி வந்து ஒரு பணக்காரியாக இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து மல்லியை வந்து கஷ்டப்படுத்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கேள்வி வந்து வருது. ஆனால் மல்லியை வந்து பணக்காரியாக இருந்திருந்தால் மல்லி வந்து விஜய் எல்லாம் வந்து மதிச்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்து மல்லி வந்து எந்த நிலமையில் இருந்திருந்தாலுமே வந்து மல்லி வந்து தன்னுடைய குணம் வந்துன்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு மனுஷங்களுடைய குணம்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி வந்து மல்லி வந்து எல்லாரையும் வந்து பக்குவமாக தான் வந்து பார்த்துருந்துருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து வெண்பா குட்டியை தான் வந்து இதுக்கு வந்து காரணமே. எதுக்கு வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மல்லியை வந்து வெளியே எடுக்கிறதுக்கு வந்து காரணமாக இருக்க போகிறவங்களே அவங்க மட்டும்தான், வேறு யாரும் வந்து இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். எப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து நான் வந்து நீங்கள் வந்து மல்லி அம்மா வந்து கூட்டிகிட்டு வரல, நான் வந்து பாய்சனை வந்து குடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து மிரட்ட போகிறாங்க. அதுதான் வந்து நடக்க போகுது. அப்படி வந்து நடந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம விஜய் வந்து எப்படியோ வந்து மல்லியை வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து ட்ரை பண்ண போகிறாரு. அப்படி வந்து ட்ரை பண்ணாருன்னா கண்டிப்பாக வந்து மல்லி வந்து வெளியே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் மல்லி வந்து வெளியே வந்ததும் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து யார் காரணம் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து மல்லியும் ஒரு பக்கம் வந்து தேடி வந்து ஓட போகிறாங்க. அப்படி வந்து தேடி வந்து ஓட போகும்போது கண்டிப்பாக வந்து இவங்க 2 பேருமே வந்து மாட்டிக்க போகிறாங்க. இவங்க 2 பேரையும் வச்சு முட்டிக்கு வந்து மல்லியை வந்து தட்டின மாதிரி வந்து அவங்க 2 பேரையும் வந்து வச்சு தட்ட போகிறாங்க. அது அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாட்டா.